இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் எண் 76. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது அறியாமையில் உள்ளவர்கள் அறத்திற்கு மட்டும்தான் அன்பு துணை என்கிறார்கள். அதாவது அறத்திற்கு மட்டுமல்ல அன்பு துணை, அதாவது தீ நெறிகளை நீக்குவதற்கும் அன்பு துணை என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்து சொல்கிறேன். அதாவது அறியாதவர்கள் அறத்திற்குத்தான் அன்பு உண்டு என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, தீய ஒழுக்கத்தை, தீய பழக்கங்களை அழிப்பதற்கும் அன்பு தேவை உண்டு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது இன்னும் ஒன்றும், அதாவது நம்ம இவர் வரதராசனார் இருக்கார்ல, பழைய வைஸ் சான்சலர் மூவா, அவர்கள் மரத்தை வீரம் என்றே சொல்கிறார். அது அல்ல உண்மை. இது அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது வீரத்திற்கு மரம் சமம் என்று. மரம்னா இந்த நம்ம மரத்தை நினச்சிடாதீங்க, இது பெரிய ராணா, அறத்திற்கு உரிய ராணா. அவரும் எதுகை மூனையோடு தானே தெய்வப்புலவர் எழுதியிருப்பார். அறம் மரம், அந்த மரத்திற்கு நான் தீய நெறிகளை ஒழிப்பதற்கும் விளக்குவதற்கும் அறம்தான் துணை என்கிறார் தெய்வப்புலவர். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அறம் மரம், அதை முதல்ல பாருங்க. அந்த குறளை படித்த உடனே உங்களுக்கு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை என்கிறார். பாருங்க, அறம் மரம் அக்தே துணை. எப்படி? அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாக்க விரும்புகிறான் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவனிடத்தில் அந்த தாக்க வர்றான்ல, அவனிடத்தில் தாக்க வருபவனிடத்தில் இவன் அன்பாக பேசிவிட்டாலே அவன் என்ன செய்வான்னா, ஆகா இது போதும், இவனுடைய நம்மகிட்ட சரண்டர் அடைகிறான், அவன் சரண்டர் நம்மகிட்ட வழியிருக்க அன்புடன் பேசுகிறான், அவனை போய் எப்படி தாக்குவது என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். அதனைத்தான் மூவா வீரம் என்று சொல்கிறார். மூவா அவருடைய, ஆனால் பரிமேலழகர் சொல்வது உண்மை. அதாவது தீ நெறிகளை விளக்குவதும் அன்பே என்கிறார். பரிமேலழகர் உண்மையிலேயே அது உண்மை. ஏன்னு கேட்டேன்னா, இப்போ இவர் மூவா ஒருபடி மேலே அது வீரம் சொல்கிறாரு. அன்பு வீரத்திற்கு சமம் என்று சொல்கிறார். அதாவது இது வீரம் அல்ல. அதாவது வீரம் என்பது வேற. வீரத்தை எடுத்துக்கொண்டால் அடுத்தவனை அடித்து மீண்டும் சண்டை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது வீரம் அல்ல. இது என்னன்னா, தீய வழிகளை விளக்குவதுதான் அன்பு. அன்பை பற்றி எப்படிலாம் அன்பு எழுதியிருக்காரு பாருங்க. 10 குறளிலையும் 10 விதமாக எழுதியிருக்கிறார். அதுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய சிறப்பு. மனிதன் அன்பாக பேசினாலே அவனுக்கு எதிரியே கிடையாதுங்க. நம்மிடம் நாம் வாழ்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நாம் மனித வாழ்க்கையில்
அதாவது அன்புடன் தான் வாழ வேண்டும். அப்படி அன்புடன் வாழ்ந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் எதிர்கொள்ளலாம். அன்பிலே சாதிச்சிடலாமுங்க. அதாவது ஏதோ ஒரு படத்தில் பல்லாண்டு வாழ்க என்ற படத்தில் கூட இவர் எம்ஜிஆர் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். அப்போ அவர் அன்பு வேற ஒரு குரலை அன்பு சார்ந்த வேற ஒரு குரலை அவர் பாடுவதாக அந்த பாட்டு அமைந்துள்ளது. அப்போ தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு அந்த கால 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள திரைப்பட ஆசிரியர்களுமே பாட்டு எழுதியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தெய்வப்புலவருடைய திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளின் அடிப்படையிலேயே பாட்டு எழுதியிருக்கிறார்கள். அதுதான் நமக்கு அவருடைய ஒரு முத்திரை பதித்த திருக்குறள் என்க உணர்கிறோம். இல்லைன்னா 58 மொழிகளில் மொழிபெயர்க்க முடியுமா? இதுவரை பைபிளுக்கு அடுத்து 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள் தான். திருக்குறளால் தான் நம் தமிழ் மொழியே செம்மொழியாக ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் இன்று நிலை இருக்கிறது என்றால் அதற்கு காரணமே திருக்குறள் தான். ஏன்னா லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவிலே போய் பரப்புரை செய்தார். வீரமா முனிவர் இப்படி எல்லோருமே இப்படி எல்லாருமே திருக்குறள் மதத்தை பரப்ப வந்தவர்கள் திருக்குறளை படித்துவிட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதனுடைய அற்புதமான கருத்துக்களை மக்களிடம் அயல்நாட்டு மக்களிடம் பரப்பி இருக்கிறார்கள். அப்படி இருந்துமே சண்டை வந்து கொண்டு தான் இருக்குது, உலக சண்டை. ஆனால் என்ன, இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களே தினம் ஒரு திருக்குறளை படித்தால் அவர்களுடைய வாழ்வு வளமாகுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் தினம் ஒரு திருக்குறளை படித்தால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கை வளம் வரும். திருக்குறளை படிப்போம், திருக்குறளின்படி அன்பாக நடப்போம், வாழ்க்கையை வளமாக்குவோம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.